श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पद्मापते स्तुतिपदेन विपच्यमानम् पश्यन्त्विह प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत्स्वभावम् मान्यं यतीश्वरमहानससम्प्रदायम् दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमः प्रतिनिवर्त्यमिदं युवाभ्याम् स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यं स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः. தீபப்பிரகாச பெருமான் பற்றியான ஸ்தோத்திரமாவும் இருக்கணும். அதே சமயம் மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சம்பிரதாய விஷயம், சரணாகதி விஷயம் அதுவும் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஸ்தோத்திரத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்ய ஆரம்பிச்சிருக்க. இதுல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையுமே வேதாந்த விஷயங்கள் ஒண்ணு ஒன்னா சொல்ல போறார். சரணாகதிக்கான விஷயங்கள் முதல்ல ஆரம்பத்துல அடிப்படை விஷயம் ஒண்ணு சொன்னார், பார்த்தோம் நம்ம. ஏன்னா தீப பிரகாச இது தெய்வத்தம் அத்விதீயம் அப்படின்னு உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது ஒரு தெய்வம். அது தீப பிரகாசன் என்கிற திருநாமத்திலே இங்கே நமக்கு சேவை சாதிக்கிறது, அளவில்லாத கருணையோடு கூட அப்படின்னு அடிப்படை விஷயத்த சொன்னார். இனி மேற்கொண்டு சரணாகதிக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரணாகதியை பத்தி சாதிக்க போறார். சரணாகதிக்கு தேவையான விஷயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னு கேட்டா எம்பெருமானுடைய ஒரு திருமேனி. அதாவது எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்றோம். பெருமான் கிட்ட சரணாகதி பண்றோங்கிறதுக்கு முன்னாடி பெருமானுடைய திருமேனில சரணாகதி பண்றோமா. துவய மந்திரத்திலேயே ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்தியே தான் இருக்கு. ஸ்ரீமன் நாராயணம் சரணம் பிரபத்தியன்னு சொன்னா போறாதோ. சுவாமி தேசியன் அழகா சொல்ற துவயாதிகாரத்துல ஸ்ரீமன் நாராயணம் சரணம் பிரபத்தியே, நாராயணனை சரணம் அடைகிறேன். ஒரு மொழியோ சரணவுன்னு ஒரு பதம் இருக்கு. என்ன கேட்டா அந்த திருமேனியோடு கூட இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான் நாம் சரணாகதி பண்றோம். எம்பெருமானுடைய ஒரு திருமேனிங்கிறது நமக்கு உபாயமாகவும் இருக்கு, உபயமாகவும் இருக்கு. அதுலேயும் அந்த திருமேனிலே விசேஷிச்சாக அவனுடைய திருவடியானது உபாயமாகவும் இருக்கு, உபயமாகவும் இருக்கு அப்படிங்கிறத அங்கே விளக்கிற. அந்த ரீதியில நமக்கு பெருமாளை காட்டிலும் முக்கியமானது பெருமாளுடைய ஒரு திருமேனி. பெருமாள்னா என்ன கேட்டா ஆத்மஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம், சத்திய ஞான அனந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. அதை காட்டிலும் முக்கியமானது திருமேனி. ஏன் அப்படின்னு கேட்டான்னா நமக்கு அதுதான் புரியும். திருமேனி தான் நேர சேவிக்கிறோம், கண்ணால சேவிக்கிறோம். ஆத்மஸ்வரூபத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஏன்னா கண்ணால பார்க்க முடியாது. பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா கோயில்ல இருக்கிற பெருமாளுடைய திருமேனியை காமிக்கலாமே தவிர அவர் எப்படி இருப்பாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆகையினால ஆத்மஸ்வரூபம் தெரியாட்டா கூட பரவாயில்ல, பெருமாளுடைய திருமேனியை நன்னா தெரிஞ்சுக்கணும். அந்த திருமேனியில் தான் நம்ம சரணாகதி பண்ண போகிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தினால இங்க தீப பிரகாசன் அந்த பெருமாளுடைய திருமேனியை பத்தி ஆரம்பிக்கிறேன். இப்போ அதுல 4வது ஸ்லோகம் 5வது ஸ்லோகம் 2 ஸ்லோகம் அந்த பெருமாளுடைய திருமேனிக்காக. இப்ப 4வது ஸ்லோகம். பத்மாகராதுபகதா பரிஷஸ்வதே த்வாம் வேகா சரித்விஹரணா கலசாப்தி கன்யா ஆஹுஸ்ததா பிரபிருதி தீப சமாவபாசம் ஆஜானதோ மரகத பிரதிமம் வபுஸ்தே. எம்பெருமானே, உம்முடைய திருமேனியை வச்சுதான் உமக்கு தீப பிரகாசன் அப்படின்னு திருநாவுமே வந்திருக்கு. ஏன்னா தீப பிரகாசம் மாதிரி இருக்கக்கூடியவர், தீபம் மாதிரி பிரகாசிக்கக்கூடியவர். முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னீரல்ல, தேசியன் சொன்னார் பெருமாள் தான் தீபம், தாயார் தான் பிரகாசம். நமக்கு இருக்கிறது இருட்டு. நம்ம இருட்டை போக்குறதுக்காக அந்த தீபமும் பிரகாசமும் இங்க நாம இருக்கிற இடத்துல வந்திருக்கா. நமக்கு இருக்கிற இருட்டு என்ன கேட்டா அஜ்ஞான இருட்டு, சம்சார இருட்டு அப்படிலாம் சொன்னார். அதனால இந்த அஜ்ஞான இருட்டை, சம்சார இருட்டை போக்கடிப்பதற்காக பெருமாள் இங்க வந்திருக்கார். தீப பிரகாசனம் ஆவிர்வாவம் பண்ணியிருக்கார். அது இருக்கட்டும். இப்போ ஒரு சந்தேகம், பெருமாள் ஒன்றும் தீப பிரகாச திருமேனி அவருக்கு இருக்கிறதா பிரசித்தம் இல்லையே. மேகசியாமலன் அப்படின்னு தான் பிரசித்தம். பச்சைமா மனை போல் மேனி அப்படின்னு பிரசித்தம்.
மரகதம் அப்படின்னு பிரசித்த ஆழ்வார்கள்லாம் சாதிக்கிற மரகத குன்று அப்படின்லாம் சொல்ற. அதாவது பச்சை நிறத்துல இருக்கும் மரகத கல்லு, ஆனா பிரகாசமா இருக்கும் கொஞ்சம். அதாவது குளிர்ந்ததாகவும் இருக்கும், கருப்பாவும் இருக்கும், பிரகாசமாவும் இருக்கும். ஒரு நீல குன்று போல, ஒரு நீல பர்வதம் போல, இல்ல ஒரு பச்சை பர்வதம் போல, இப்படி எல்லாம் தான் சொல்லியிருக்கான். பெருமாளுடைய திருமேனி கருத்த திருமேனி தானே தவிர தீபம் மாதிரி அண்ணா வள பிரகாசிக்கிற வெளுத்த திருமேனி அப்படின்னு சொல்ல முடியாதே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்காக சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகம் சாதிக்கிறார். தீப பிரகாச பெருமானே, உம்முடைய திருமேனி எப்படி தீபம் போல பிரகாசிக்கிறதா ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு சமயம் அந்த தாயாரானவர் ஆவிர்வாவம் பண்ணி உம்மோட சேர்ந்து உண்மை ஆலிங்கனம் பண்ணிண்டார். இங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அங்க பத்மாகரம் பத்ம தீர்த்தம் அப்படின்னு பெயர், தாமரைப்பூ தீர்த்தம் அது. அந்த தீர்த்தத்துல தாயார் ஆவிர்வாவம் பண்ணார். அங்க வேகவதி நதி கரையில தாயார் உல்லாசமாக ஆடி பாடின்னு இருந்து ஆனந்தமா இருந்துட்டு இருந்தார். அப்ப பெருமானை பார்த்த உடனே பெருமானை விவாகம் பண்ணிக்கணும் தோணித்து உடனே பெருமான் கிட்ட வந்து பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். அப்போ அதுவரைக்கும் மரகதமா இருந்த பெருமானுடைய ஒரு திருமேனி தாயாருடைய திருமேனியோடு ஆலிங்கனம் பண்ண உடனேயே அது தீபம் போல பிரகாசமாக ஆயிடுத்தான். ஏன்னா தாயார் திருமேனி கருத்த திருமேனி கிடையாது, அவர் நல்ல பிரகாசமான திருமேனி அவருக்கு இருக்கு. அதனால பெருமாளுடைய திருமேனியும் பிரகாசமாக ஆயிடுச்சு அப்படின்னு. இதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை மகான்கள் எல்லாம் அருளை செய்கிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். பத்மாகராத் உபகதா பரிஷஸ்வஜேத்வம். பத்மாகரம் அப்படின்னா அங்க ஒரு புஷ்கரணி. அதாவது இந்த காஞ்சி மகாத்மியத்திலேயே இந்த விஷயம் இருக்கு. அங்க யதோக்தகாரி சந்நிதியில சொன்னவண்ணம் செய்து வருவான் சந்நிதியில பக்கத்துல ஒரு தாமரை குளம் ஒண்ணு இருக்கு. அங்கதான் இவர் ஆவிர்வாவம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவா. இல்ல இங்கேயே ஒரு புஷ்கரணி இருக்கு. ஏதோ ஒரு புஷ்கரணியில வேகவதி நதி கரையில ஒரு புஷ்கரணியில தாயார் அவதாரம் பண்ணாராம். பிருகு மகர்ஷி வளர்த்து வந்தார், அதனால பார்கவி அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் அந்த தாயாருக்கும் இந்த பெருமாளுக்கும் விவாகம் நடந்தது. அங்க தாயாருக்கு மரகதவல்லி நாச்சியார் அப்படின்னு பெயர். இத கூட வேடிக்கை அழகா சொல்லுவா. பெருமாளுக்கு திருமேனி மரகத திருமேனி, தாயாருடைய திருமேனி தீபம் போல பிரகாசமான திருமேனி. ஆனா கடைசியில தாயாரும் பெருமாளும் சேர்ந்து இருக்காச்சா, அந்த சேர்த்தி சேவையில என்ன ஆச்சுன்னு கேட்டா தாயாருக்கு மரகதவல்லி தாயான்னு பேர் வந்துருச்சு, பெருமாளுக்கு தீப பிரகாசர் அப்படின்னு பேர் வந்துருச்சு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வண்ணம் சேர்த்துக் கொள்கிறார்கள். அதாவது இவருடைய பிரபாவம் அவருக்கு இருக்கு, அவருடைய பிரபாவம் இவருக்கு இருக்கு என்னும்படியாக இருக்கக்கூடிய ஒரு வைபவம் அங்கே. அதனால நமக்கு தெரிகிறது என்ன கேட்டா இரண்டு பேருமாக சேர்ந்து இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறது. தனிப்பட்ட பெருமாளோ தனிப்பட்ட தாயாரோ இல்லாமல் இரண்டு பேருமாக சேர்ந்து அனுகிரகம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு. அதனால அந்த புஷ்கரணியில இவர் அவதாரம் பண்ணார். அந்த புஷ்கரணிக்கு பத்ம தீர்த்தம் அப்படின்னு பேர். காஞ்சிபுரத்திலேயே நிறைய தீர்த்தங்கள் இருக்கு, புண்ணிய தீர்த்தங்கள். அனந்த சரஸ், அதுதான் அத்திவரதர் இருக்கிற தீர்த்தம், ரொம்ப பிரசித்தம். அனந்த சரஸ் பக்கத்திலே பொற்றாமரை குளம்னு ஒரு குளம் இருக்கு, இப்பவும் இருக்கு. அதுக்கு அங்க தாயார் அவதாரம் பண்ணதாக சொல்லுவார்கள். அதே மாதிரியாக இங்க யதோக்தகாரி பெருமாள் சன்னதியில, இங்க இந்த இடத்துல தீப பிரகாச சந்நிதியில, இங்கெல்லாம் பாண்டவ தூர சந்நிதியில எல்லாம் நிறைய தீர்த்தங்கள். வேகவதி அப்படிங்கிற நதி இருக்கு, அந்த நதிக்கே 7 கிளை நதிகள் உண்டாம். 7 கிளையா பிரிஞ்சுதான் அந்த வேகவதி நதி அப்படிங்கிறதே இருக்கு. அப்படியே புராணத்திலும் இருக்கு. மாத்திரம் இல்ல, சுவாமி தேசிகனும் இந்த ஹம்ச சந்தேசத்துல சொல்லும் போது இந்த மாதிரி பலவிதமாக இருக்கக்கூடிய நதி வேகவதி நதி, அதன் கரையில பெருமாள் இருக்கார், உல்லாசமாக இருக்கார், தாயாரோட கூட இருக்கார் அப்படின்னு. வர்ணஸ்தோமை ரிவபரிணதா சப்தபேதைர் மகௌகைஹி மான்யா மத்தியே நகரம் அபிதா சேவிதா தேவதாபிஹி ஸ்வச்சசாது பிரசர சுபகா சுவாமினி வக்கவீனாம் வேகா சம்ஞாம் வகதி மகதீம் வல்லபா பத்மயோனேஹே அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம் ஒண்ணு இருக்காங்க. வல்லபா பத்மயோனேஹே, பிரம்மா அதாவது சரஸ்வதி தேவி அவர் தானே வேகவதி நதியா வந்தார். அந்த வேகவதி நதிக்காக ஒரு ஸ்லோகம் அங்க
ஏழா பிரிஞ்சு இருக்கு அந்த நதி அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரியாக இங்கே இந்த நதியே 7 விதமா இருக்கு. அதை தவிர பல புஷ்கரணிகள் எல்லாம் இருக்கு. அதுல தாயார் என்ன பண்றார், அவதாரம் பண்றார் பெருமாளோட பெருமாள் எப்ப அவதாரம் பண்றாரோ நாமளும் அவதாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அர்ச்சாவதாரத்துல கூட விடாம அவதாரம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த பத்ம தீர்த்தத்துல இருந்து வர பத்மாகராத். பத்மாகரன்னா 2 அர்த்தமா. பத்மன்னா தாமரை, தாமரை பொய்கை. தாமரை தான் தாயார் இருக்கிற இடமே. பத்மவனாலயம்னா ஒரு சொல்லியோ, அதனால தாமரை இருக்கிற இடம், தாமரையில தான் தாயார் இருக்க. இன்னொரு அர்த்தம் பத்மானு தாயாருக்கே பத்மான் பெயர். அவர் அவதாரம் பண்ணபடினால பத்மாகரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லணும். லக்ஷ்மி பத்மா ஜலஜி தனையா விஷ்ணு பத்னி திரேதி, இதெல்லாம் தாயாரோட பேர். லக்ஷ்மி பத்மா ஜலஜி தனையா விஷ்ணு பத்னி இந்திரா, இதெல்லாம் தாயாருடைய திருநாமங்கள். பத்மானு திருநாமம். அதனால பத்மாகரம் இந்த தீர்த்தம், இதுல இருந்து தாயார் அவதாரம் பண்ணார். பத்மாகராத் உபகதா, உபகதானா மெதுவா நடந்து வந்தார்னு அர்த்தம். தாயாரானபடினாலே, ஒரு ஸ்திரீ ஆனபடினாலே விருட்டு விருட்டு நடந்து வந்தாருங்கிறதெல்லாம் கிடையாது. மெதுவா பெருமாள் கிட்ட வந்தார். பரிஷஸ்வஜேத்வாம், பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிண்டார் அப்படின்னு இருக்கு. தாயாருடைய ஆலிங்கனம்ங்கிறது விசேஷமா ராமாயணத்துல இருக்கு. என்ன கேட்டான்னா, தந்திருஷ்டா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. என்ன பிரபாவம்னு கேட்டா, பெருமாளுக்கு லக்ஷ்மி ஸ்வயம்வரபதின்னு ஒரு பேர், திருநாமம். தாயார் தானா ஸ்வயம் வரிக்கிறாராம் பெருமாள். மாதவஹா அப்படிங்கிற திருநாமத்துல பட்டர் கூட இதை சொல்லிருக்க சாஸ்திரநாம பாஷ்யத்துல. ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பார்த்தோம்னா, திருப்பார்கடல் அவதாரம் பண்ண தாயார் தானாக நேர பெருமாளை வரிச்சு பெருமாள் திருமார்புல இருந்தார் அப்படின்னு வரும். அதனால அந்த ஒரு பிரபாவம் பெருமாளுக்கு உண்டு. பிராட்டியார், பெரிய பிராட்டியார் லட்சுமி தேவி நாச்சியார் தானாக பெருமாளை தன்னுடைய பர்த்தாவாக வரிக்கிறார் அப்படின்னு. அந்த மாதிரியாக இப்பவும் அதை சத்தியாபனம் பண்ற மாதிரியாக இப்பவும் தாயார் நேர் பரிஷஸ்வஜேத்வாம், இந்த பெருமாள் தான் என்னுடைய நாயகன் சொல்லி ஆலிங்கனம் பண்ணிட்டார். அங்க திருப்பார்கடல் அவதாரம் பண்ணிட்டு பெருமாள் மார்பிலேயே உட்காந்துட்டார். திருமார்பில் உட்காந்துட்டார்னே வரும் அங்க. இல்லை இப்படிலாம் கூட பண்ணலாமா? பெருமாள் திருமார்பில் உட்காந்துட்டார், பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிட்டார் அப்படின்னா இது பாக்குறவாளுக்கு விரசமா இருக்காதா அப்படின்னு கேட்டா, விஷ்ணு புராணத்தை அழகா சொல்றார். பஷ்யதாம் சர்வதேவானாம் யயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹே. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காள், அவளுக்கு விரசமா தோணல. ஏன்னு கேட்டா, அம்மா அப்பான்னு பாக்குறாளாம் அவளா. அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு சஷ்டி பூர்த்தி சதாபிஷேகம்லாம் குழந்தைகள் பண்ணி வைக்கிறாள் இல்லையோ, மாலை மாத்திர வைபவம் எல்லாம் நடக்கிறது இல்லையோ, அந்த மாதிரி தான் இது. ஜெகத்துக்கெல்லாம் மாதா, ஜெகத்துக்கெல்லாம் பிதாவா இருக்கிற அப்படின்னால அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தா குழந்தைகளுக்கு அது சந்தோஷம், குழந்தைகளுக்கும் நல்லது. அதனால குழந்தைகள் சந்தோஷமா கொண்டாடுவாளாம். அம்மா அப்பாவோட சஷ்டி பூர்த்தி சதாபிஷேக வைபவங்கள்லாம் குழந்தைகள் தானே பண்ணி வைக்கிறான். அந்த மாதிரி இந்த கல்யாண உற்சவத்தை குழந்தைகள்லாம் பண்ணி வைக்கிறான். அதனால எல்லாரும் சந்தோஷப்படுறா. பரிஷஸ்வஜேத்வாம், நேரம் பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஏன்னா ஏகதத்துவம் விவோதித்தோன்னு வரும். நம்ம 2 பேரும் ஒன்னாச்சே, ஒரே தத்துவம் ஆச்சே அப்படின்னு காமிக்கிறாளாம். வேகாசரித் விஹரணா கலசாப்தி கன்யா. வேகாசரித் அந்த வேகவதி நதி, அதுல விஹரணா விளையாடுபவன் அர்த்தம். அந்த தாயாரானவர் அங்க அவதாரம் பண்ணார். வேகவதி நதிக்கரையில தோட்டத்துல அழகான தோட்டங்கள்ல அப்படியே கேளிக்கையாக உல்லாசமாக இருந்துட்டு இருந்தார். அங்க இந்த நாயகனை பார்த்தார் அப்படின்னு வரும். வேகாசரித் விஹரணா கலசாப்தி கன்யா. கலசாப்தி கன்யான்னா சமுத்திர கன்யான்னு அர்த்தம். சமுத்திரத்துக்கே கலசம்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா ஒரு குடத்துக்குள்ள போட்டு கடைஞ்சி தயிர் எடுக்கிற மாதிரி சமுத்திரத்தையே குடமாக்கி தான் அமிர்தம் கடைஞ்சி எடுத்தான். அதில் தான் தாயார் வந்தார். அப்போ பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிட்டார். பெருமாளும் தாயாருமாக தோளோடு தோள் சேர்ந்து, அப்போ வில்லிருத்த மெல்லியல் தோள் தோய்ந்தா என்றும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்றும்னு திரும்பி சொல்ற மாதிரி வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய். தாயாருடைய தோல்ல பெருமாள் தோய்ந்து இருக்காராம், பெருமாளுடைய தோல்ல தாயார் தோய்ந்து இருக்காராம். இப்ப 2 பேரும் ஏக தத்துவம் போல இருக்கா.
அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா தாயாருடைய நிறம் பெருமாள் கிட்ட பிரதிபலிக்கிறது, பெருமாளுடைய நிறம் தாயார் கிட்ட பிரதிபலிக்கிறது. ஆகுஸ்ததா பிரபிருதி தீப சமாவபாசம், அப்பலேருந்து ஆரம்பிச்சது இந்த பெருமாளுக்கு தீப சமாவபாச, தீபம் போல பிரகாசிக்கிறாரே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் எல்லாரும். ஆஜானதோ மரகத பிரதிமம் வபுஸ்தே, ஆனா பிறக்கச்சிலேருந்து அவர் எப்படி இருந்தார்னா மரகதமா தான் இருந்தார். ஆ ஜானதா, ஆனா பிறந்த நாள்ல இருந்துன்னு அர்த்தம். பெருமாளுக்கு பிறந்த நாள் ஒண்ணு கிடையாது, இல்ல இங்க வந்து அவதாரம் பண்ண நாள் வச்சுப்போம், இல்ல சீவை குண்டத்துல இருந்தாலும் வச்சுப்போம், இயற்கையாகன்னு அர்த்தம். முதல்ல இருந்தே பெருமாள் வந்து மரகத பிரதிமமா தான் இருந்தார், மரகத கல்லு போலதான் பெருமாள் இருந்தார். மரகத கல்லுக்கு ஒரு வித பிரகாசம் உண்டு, ஒரு வித குளிர்ச்சியும் உண்டு, ஆனா கருப்பா இருக்கும், அப்படிதான் இருந்தார். ஆனா இப்ப தாயார் வந்து இப்போ ஆலிங்கனம் பண்ணிக்கவே அவர் தீப பிரகாசராயிட்டார் அப்படின்னு மகான்கள்லாம் சொல்றாளாம். இதை யார் தெரிஞ்சிருந்தவாளும் அவள்லாம் சொல்றான். ஆஜானதா, இயல்பாகவே மரகத பிரதிமம் ஒப்புகு, எம்பெருமானுடைய திருமேனி எப்பவுமே இயல்பாக பச்சை மாமலை போல் மேலிதான் எப்பவுமே, கருமாணி கமலை மேல், கருமாணி கமலை மாதிரிதான் இருப்பார் பெருமாள். ஆனால் தாயாரோட சேர்ந்து இருக்கு அப்படின்னாலும் இப்படி இருக்கார். இங்க கோதாஸ்தியில் அழகா வரும்ல, துர்வாதள பிரதிமையா தவ தேக காந்தியா கோரோச்சனா ருச்சிரையாச்ச ருச்சேந்திராயாக ஆசீத் அனுஜித சிகாவல கண்டசோபம் மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரி காத்திரம். பெருமாளுடைய திருமேனி அது ஒரு பக்கம் கருப்பா இருந்தா கூட இந்த பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார், அந்த பக்கம் பூதேவி நாச்சியார், இவாளுடைய நிறங்கள்லாம் மொத்தமும் சேர்த்து பெருமாள் திருமேனியில டால் அடிச்சு கடைசியில பெருமாள் திருமேனி எப்படி இருக்கார் அப்படின்னா மயில் தோகை மாதிரி இருக்காராம். மயில் கருத்து இல்ல மயில் தோகை மாதிரி, மயில் தோகையில பல நிறங்கள் இருக்கும், பிரதானமானது கருப்பு தான். மயில் தொகையில பார்த்தோம்னா கருப்பு தான் அது, ஆனா அது டால் அடிக்கும். ஒரு பக்கம் பார்த்தா வயலட் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா பச்சை இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா கருப்பு இருக்கும், பல பல பலன்னு மின்னும். அந்த மாதிரி இருக்காராம் பெருமாள் அப்படின்னு சாதிக்கிறாருங்க. அந்த மாதிரியாக இப்போ தீப பிரகாசரா பெருமாள் இருக்கா தாயாருடைய ஒரு சம்பந்தத்தினாலே. தாயாரும் மரகதவல்லி நாச்சியார், பெருமாள் தீப பிரகாசர் அப்படின்னு அழகா இரண்டு பேருமாக ஒருவருக்கொருவர் துவந்தம் அந்யோன்ய லட்சியம்ங்கிற, இவராலே அவருக்கு பெருமை, அவராலே இவருக்கு பிரபாவம் அப்படின்னு சேரும்படியாக இரண்டு பேரும் சேர்ந்து இருந்து இங்கே சேவை சாதிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட பெருமாளுடைய ஒரு திருமேனியை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேணுங்கிறதுக்காக இதை சொல்றார். பத்மாகராதுபகதா பரிஷஸ்வதே த்வாம் வேகாசரித் விஹரணா கலசாப்தி கன்யா ஆகுஸ்ததா பிரபிருதி தீப சமாவபாசம் ஆஜானதோ மரகத பிரதிமம் வபுஸ்தே. பேயாழ்வார் அழகா பெருமாளை சேவிக்கும் போது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்கிறார், சொர்ணமயமான திருமேனியை சேவிச்சேன்னார். அப்ப பேயாழ்வார்கிட்டே இந்த கேள்வி, சொர்ணமயமான திருமேனிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, அதான் திருக்கண்டேன்னு சொல்றாரு இல்லையோ, பிராட்டியோட சேர்த்து பார்த்தா அப்ப சொர்ணமயமா இருக்கான். அதனால திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் கஷ்டின்ன தத்தேம சமான வர்ணம். சீதா பிராட்டி கூட ஒரு விஷயம் கேட்கிறான் ஆஞ்சநேயர் கிட்ட, பெருமாள் சொர்ணமயமா இருப்பாரு இப்ப எப்படி இருக்காருன்னு கேட்கிறான். அதாவது பெருமாளை பிரிஞ்சு 10 மாசம் ஆச்சு. அப்ப வந்து மயா வினா சுஷ்யதி சோகதீனம்னு ஒரு ஆஞ்சநேயர்கிட்ட கேட்கிறார், அவர் சொர்ணம் மாதிரி பல பல பலன்னு இருப்பாரு, இப்ப எப்படி இருக்காரு? அப்படியே ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு கேள்வி, என்ன தாற்பயம் அப்படின்னா, மயாவினா நான் இல்லாம இருக்கும்போது எப்படி இருக்க அப்படின்னு. சுஷ்யதி சோகதீனம், இப்போ அதே பிரகாசத்தோட இருக்காரா இல்ல பிரகாசம் மங்கி போச்சா அப்படிங்கிற அர்த்தத்துல உள்ள அர்த்தம் என்ன சொல்றான் கேட்டான்னா, தாயாரோட இருந்தாதான் பெருமாளுக்கு அந்த பிரகாசம், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அவருக்கு அந்த பிரகாசம் இருக்காது அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்கிறாராம். அதை புரிஞ்சுட்டு ஆஞ்சநேயர் பதில் சொல்றார் அப்படின்னு வரும். என்ன பதில் சொல்றாருன்னா, நீர் இல்லாமல் அவர் வாடி இருக்கார், ஒரு பிரகாசமும் இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்றார், கலை இழந்து இருக்கார் பெருமாள். அந்த மாதிரியாக இப்ப தாயாராலே வந்த வைபவம் இந்த திருமேனிக்கு இருக்கிறது. அந்த திருமேனியை தான் நாம சரணாகதி பண்ண போறோம் இப்போ அப்படிங்கிற விஷயம் முதல்லயே சொன்னேன். சுவாமின் கபீர சுபகம் ஸ்ரமஹாரி பும்சாம் மாதுரிய ரம்ய மனகம் மணிபங்க திருஷ்யம் வேகாந்தரே விதனுதே பிரதிபிம்ப சோபாம்
லக்ஷ்மி சரசிஜாஸ்ரயம் அங்க கந்தே சுவாமின்னு விளக்குலை பெருமானே, உம்முடைய திருமேனியை பார்த்தான்னா அது ஆச்சரியமா ஆனந்தமா இருக்கு. கபீர சுபகம், ரொம்ப கம்பீரமா இருக்கார், ரொம்ப மங்களமா இருக்கார். அந்த திருமேனி ரொம்ப கம்பீரமான திருமேனி, ரொம்ப மங்களமான திருமேனி, மனுஷர்களுக்கெல்லாம் பாபத்தை போக்கடிக்கக்கூடிய திருமேனி, ரொம்ப மதுரமான இனிமையான திருமேனி, அனுபவிக்க இனிமையான திருமேனி, ரொம்ப அழகான திருமேனி, எந்த விதமான தோஷமும் இல்லாத திருமேனி. மணிபங்க திருஷ்யம் அப்படின்னா ரத்தன கல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரத்தக்கல் துண்டம் போல, ஒரு சின்ன ரத்தக்கல் துண்டம் போல இருக்கக்கூடிய ஒரு திருமேனி. அப்படி இருக்கக்கூடிய இந்த திருமேனியினுடைய ஒரு பிரதிபலிப்பு எங்க பார்க்கலாம்னா, அந்த லக்ஷ்மி சரஹா அப்படின்னு பிராட்டி அவதாரம் பண்ண குளம் இருக்கு இல்லையா, அதுவும் அப்படிதான் இருக்கு. அந்த குளம் போல நீர் இருக்கு, வாசத்தடம் போல் வருவானேன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி அந்த குளத்திலையும் இதெல்லாம் பார்க்கலாம். இப்ப எத்தனை சொன்னோமோ இது மொத்தமும் அந்த குளத்துல இருக்கு. ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இப்போ சுவாமின் கபீர சுபகம் ஸ்ரமஹாரி பும்சாம் மாதுரிய ரம்யம் அனகம் மணிபங்க திருஷ்யம் 7 சொல்லிருக்க. பெருமாளுடைய திருமேனி கம்பீரம்னா கம்பீரமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது திருமேனில ஒரு கம்பீரம் தொய்ந்து போகக்கூடாது, தளர்வோட இருக்கக்கூடாது. அந்த பெருமாள் இப்ப கூட போய் சேவிக்கலாம், விளப்பலை பெருமாள் உற்சவரை சேவிச்சா கூட ரொம்ப கம்பீரமா இருப்பார் அவர். அந்த மாதிரி பெருமாள் திருமேனி இருக்க. இந்த குளம் இருக்கும் இல்லையோ, அதுவும் கபீரா ஆழமா இருக்கும் இல்லையோ, கபீரனா ஆழமானதுன்னு அர்த்தம், நல்ல ஆழமான குளம். 2வது சுபகம், பெருமாளுடைய திருமேனி மங்களமானது, நன்னா நாம அனுபவிக்கலாம், அழகா அனுபவிக்கலாம். அந்த மாதிரி இந்த குளம் எப்படி கேட்டானா சுபகம், அதுவும் மங்களமா இருக்கு, நன்னா இறங்கலாம்னு அர்த்தம். அதாவது சௌலபியத்தோட இருக்குன்னு அர்த்தம். குளத்துல இறங்கி அழகா தீர்த்தம் ஆடலாம். 3வது ஸ்ரமஹாரி, மனுஷருடைய சிரமத்தை போக்கடிக்கும். அதாவது வெயில களைச்சி வந்தானா குளத்துல வந்தா சிரமம் போகும். அது மாதிரி சம்சாரத்துல தாப்பத்துல இருந்தானா பெருமாள் திருவேணியை சேவிச்சா அந்த தாப்பங்கள் எல்லாம் போகும். இது 3வது. 4வது மாதுரிய, ரொம்ப இனிமையானது, சேவிக்கணும்னே தோணும், போருன்னே தோணாது. அந்த மாதிரி குளத்திலையும் நல்ல மதுரமான ஜலம் இருக்கு. எப்பவுமே ஜலம்னாலே மதுரம்னு சொல்லுவா. அது இந்த குளத்து ஜலம் இன்னும் பத்மா தாமரை பூவெல்லாம் இருந்து நல்ல மதுரமா இருக்கு. ரம்யானா அழகானதுன்னு அர்த்தம். குளமும் அழகா இருக்கு, பெருமாளும் அழகா இருக்கு. அனகம்னா தோஷம் இல்லாததுன்னு அர்த்தம். பெருமாளுடைய திருமேனி அப்ராகிருதமான திருமேனி ஆனபடினால எந்த விதமான தோஷமும் இல்லாமல் இருக்கு. குளம் எப்படின்னு கேட்டா அதுவும் தோஷம் இல்லை. குளத்துல என்ன தோஷம்னா சேருகிறெல்லாம் கண்ணாபனான்னு இருந்து கலங்கி அப்படியெல்லாம் இல்லாமல் தெளிவாக அழகாக இருக்கு. மணிபங்க திருஷ்யம் அப்படின்னா ஒரு ரத்தன துண்டு, நீல மணி துண்டம் போல இருக்கான் பெருமாள். பெருமாளுடைய திருமேனியானது இந்திரமணி நீலம், இந்த நீலமணி கல் இருக்கும், அதனுடைய உள்பக்கம் போலன்னு. பங்கம்னா உள்பக்கம் போல, ரத்தனத்துக்கு உள்ளுக்குள்ள இன்னும் பிரகாசமா இருக்கும், ஸ்வச்சமா இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் திருமேனி இருக்கா. இங்க மணிபங்க திருஷ்யம் அப்படின்னா இந்த ஜலமும் அத்தனை ஸ்வச்சமா இருக்கு. மணிக்கல் மாதிரி உள்ளுக்குள்ள என்ன இருந்த ஜலத்துக்குள்ள என்ன இருக்கோ அது வெளியில இருந்து பார்த்தா தெரியுமா, அந்த மாதிரி அழகா. வேகாந்தரே விதனுதே பிரதிபிம்ப சோபாம், இந்த வேகா நதி கரையில 2 பேருமே இருக்கா. வேகவதி ஆற்றுக்கு நடுவுல இந்த குளமும் இருக்கு, இந்த பெருமாளுடைய திருமேனியும் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, வேகவதி நதிக்கு நிறைய கிளைகள் உண்டு. அதாவது அப்படியே மொத்தமா காட்டுல வேகவதி நதி அப்படியே சரஸ்வதி தேவியானவர் வேகவதி நதியாக பாயிறார், பல விதமா பாயிறார். அப்போ அந்த வேகவதி நதிக்கு நடுவுல இந்த குளமும் இருக்கு, இந்த பெருமாளும் இருக்க. பிரதிபிம்ப சோபாம், பெருமாளுடைய திருமேனி இந்த குளத்துல பிரதிபிம்பம் வருது போல இருக்கு, அதான் அப்படியே இருக்கார். இதுவும் கபீர சுபகம்ங்கிற மாதிரி அப்படியே குளமும் இருக்கு, பெருமாளும் இருக்க. லக்ஷ்மி சரஹா சரசிஜாஸ்ரயம் அங்க கந்தே, 2 விஷயம். ஒண்ணு லக்ஷ்மி சரஹா, லக்ஷ்மி அவதாரம் பண்ண இந்த குளம். 2வது சரசிஜாஸ்ரயம் அங்ககம், உம்முடைய திருமேனி. அதுல சரசிஜா அப்படின்னா தாயார், அவருடைய ஆசிரியம்னா அவர் இருக்கார். பெருமாளுடைய திருமேனியில் திருமார்பில தாயார் இருக்காரு இல்லையோ,
அதனால தாயாரோட சேர்ந்து இருக்கக்கூடிய உம்முடைய திருமேனி. அப்படி பார்த்தா இது எட்டாவது. எட்டாவது என்ன கேட்டா தாயாருடைய இருப்பிடம் சரசிஜாஸ்ரயம். தாயாருடைய இருப்பிடம் எதுனா அந்த குளமும் தாயாருடைய இருப்பிடம். ஏன்னா குளத்துல தான் அவதாரம் பண்ணார். இதுவும் பெருமாள் தாயாருடைய இருப்பிடம். பெருமாளுடைய திருமேனியும் தாயாருடைய இருப்பிடம். ஏன்னா திருமார்புல தாயார் இருக்கார் அப்படிங்கிறபடினால. இன்னொன்னு சரசிஜம்னா தாமரப்பூ அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பங்கஜம் அப்படிங்கிற சரோஜம் சரசிஜம் இதெல்லாம் தாமரப்பூக்கு பெயர். அம்புஜம் இதெல்லாம் அந்த குளத்துல தாமரப்பூ நிறைய இருக்கு. பெருமாள் திருமேனிலையும் தாமரப்பூ நிறைய இருக்கும். ஏன்னா தாமரப்பூ எல்லாம் சாத்தின்னு இருக்கார் பெருமாள். தாமரப்பூ மாலையை சாத்தின்னு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்குதேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி கைவண்ணம் கையும் தாமரை திருவடியும் தாமரை மொத்தமும் தாமரை காடு போல இல்ல தாமரை மொத்தமும் பூத்து இருக்கிற குளம் போல பெருமாள் இருக்காராம். பெருமாளுடைய திருமேனி இருக்காரு. அதனால ரெண்டு விதத்திலையும் பார்த்தான்னா இந்த பெருமாளுடைய பிரதிபிம்பம் குளத்துல இருக்கு. அல்ல அந்த குளத்தினுடைய பிரதிபிம்பம் பெருமாள் கிட்ட இருக்கு. எப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இருக்கா. இதனுடைய பிரதிபிம்பம் அதுல அதனுடைய பிரதிபிம்பம் இதுல அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒத்து இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சுவாமின்னு பெருமாளை கூட்டு உம்முடைய திருமேனியானது இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்ற. சுவாமின்னு கபீர சுபகம் ஸ்ரமகாரி பும்சாம் மாதுரிய ரம்யம் அனகம் மணிபங்க திருஷ்யம் வேகாந்தரே விதனுதே பிரதிபிம்ப சோபாம். வேகா நதி கரையில இந்த பிரதிபிம்ப சோபையை விதனுதேனா கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். வேகாந்தரே விதனுதே பிரதிபிம்ப சோபாம் லக்ஷ்மீசரஹா சரசிஜாஸ்ரயம் அங்ககந்தே. தாயார் இருக்கக்கூடிய உம்முடைய திருமேனி இது ரெண்டுமே. அனகம் அப்படின்னா பாபத்தை போக்கடிக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் புண்ணிய தீர்த்தம். அனகம்னா தோஷம் இல்லாதது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு பாபத்தை போக்கடிக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். புண்ணிய தீர்த்தம் பெருமாளுடைய திருமேனியும் பாபத்தை போக்கடிக்கும். திருமேனியை சேவிச்சாலே ஆபீட்டான் மௌலிபரியந்தம் பஷ்யத புருஷோத்தமம் பாத்தகானி ஆசு நஷ்யந்தி. பெருமாள் திருமேனியை வெறும கண்ணால பார்த்தாலே பாபம் போயிடுவான் அப்படின்னு இருக்கு. அண்ணா சேவிச்சா பாவங்கள்லாம் போகுமாம் அப்படின்னு இருக்கு. லக்ஷ்மீசரஹா அழகா புராணத்துல என்ன சொல்லிருக்கான்னு கேட்டான்னா பிருகு மகர்ஷியானவர் இங்க வந்திருக்கச்ச அங்க வேகவதி நதிக்கரையில அழகான ஒரு சரஸ் ஒரு குளம் ஒண்ணு இருக்கச்ச அதுல தாயார் அவதாரம் பண்ண அந்த பிருகு மகரிஷியானவர் அந்த தாயாரை அந்த தாயாரை வளர்த்துன்னு வந்த அந்த தாயாரானவர் தாமரை பூவை கொண்டே எம்பெருமானை எல்லாம் ஆராதனம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப பெருமாள் பிரசன்னமானார் அப்படின்லாம் இருக்கு. இப்படி லக்ஷ்மி சரஸ்வனுடைய பெருமை ரொம்ப நிறைய இருக்கு. அதனாலதான் அதையும் விசேஷமாக சொல்றார் அப்படின்னா லக்ஷ்மி சரஹா சரசிஜாஸ்ரயம் அங்ககந்தே. பெருமாளுடைய திருமேனியானது விசேஷமானது, அப்ராகிருதமான ஒரு திருமேனி அப்படிங்கிற விஷயம் முக்கியமானது. ஏன்னு கேட்டா பெருமாள் திருமேனி வச்சு நாம சரணாகதி பண்ணும்போது இது அப்ராகிருதமான திருமேனி அப்படின்னு மட்டுமல்ல, ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருமேனி அப்படின்னு நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. பெருமாளுடைய திருமேனியே கூட மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்றா இங்க. அதாவது பெருமாள் மோட்சத்தை கொடுப்பாருன்னா அந்த திருமேனியோடு இருந்துதான் மோட்சத்தை கொடுப்பார். திருவாய்மொழியில 3ஆம் 10 முடிச்சோதியாயின்னு ஆரம்பம். அதுல விஷயம் என்னன்னு கேட்டான்னா உபாயமும் சரி உபேயமும் சரி. திவ்யமங்கல விக்கிரகத்தோட பெருமாள் உபாயமாற, திவ்யமங்கல விக்கிரகத்தோட பெருமாள் உபேயமாற அப்படிங்கிறதுதான் இந்த 3வது 10 விஷயம் மொத்தமாக. ஆச்சரியமான சுபதனுகும் சுபமான திவ்யமங்கல விக்கிரகத்தோட பெருமாள் இருக்கார் அப்படின்னு. அதனால அந்த ரீதியில நமக்கெல்லாம் தாபத்தை போக்கடிக்கக்கூடியதாக, நமக்கெல்லாம் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே நாம் அனுபவிப்பதற்கு ஏற்ற இனிமையான மதுர ரம்யமாக எம்பெருமானுடைய திருமேனி இங்கே சேவை சாதிக்கிறார். திருமங்கையாழ்வார் சொல்ற மாதிரி இந்த திருமேனியை தெரிஞ்சுட்டா போறோம், ஆத்மஸ்வரூபத்தை அதிகமா தெரிஞ்சு காட்டா கூட பரவாயில்லன்ட்ட. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு திருமேனியை தெரிஞ்சு காட்டா அது போராது. ஏன்னா திருமேனி தான் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஆத்மஸ்வரூபத்தை நாம தியானம் பண்றது கூட கஷ்டம். மகர்ஷிகள்லாம் கூட தியானம் பண்றது கஷ்டம். அதனால அவளும் திருமேனி தான் தியானம் பண்றாளாம்.
அதனால சரணாகதி பண்றவனுக்கும் பரம உபாயமாக இருக்கக்கூடியது ஸ்ரீமன் நாராயண சரணம்னு அவனுடைய திருவடிகள். அதனால எம்பெருமானுடைய அந்த திருமேனி வைபவத்தை இங்கே இந்த 2 ஸ்லோகங்களிலே அருளி செய்கிறான்னு பார்த்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.